2017ல என்னுடைய salary was 16,272 per month. 2022ல என்னுடைய salary was 2 lakhs per month. இது எல்லாமே ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்போ நான் பண்ணது. எப்படி வந்துட்டு இதை பண்ண என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, இது எல்லாமே நான் உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ண போகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, பட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மேக் ஷூர் யூ ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். பிகாஸ் என்னோட யூடியூப் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா 72% ஆஃப் த பீப்புள் who are watching the channel கண்டென்ட் மட்டும் பார்க்குறீங்க, பட் ஆனால் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டென்ட் பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, சேனல் வளரும். சேனல் வளர்ந்தது அப்படின்னா நிறைய இன்னும் பெட்டர் குவாலிட்டி கான்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஐ பிலீவ் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்பர் 1 திங், நான் வந்துட்டு இதை கான்ஷியஸாக பண்ணல, பட் ஆனால் வந்துட்டு அந்த டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் தான் இது வந்துட்டு கரெக்டான டெசிஷன் எனக்கு தெரிஞ்சது. சூஸ் டு ஒர்க் ஃபார் எ ஸ்டார்ட் அப். ஏன் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஹியர் இஸ் மை பிலீஃப் அண்ட் ஹியர் இஸ் மை ஆர்குமெண்ட். ஸ்டார்ட் அப் கம்பெனியை கம்பேர் பண்ணுறப்போ 3 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. கார்பரேட்குள்ளே போகணும், ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணலாம், ஒரு மீடியம் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், மீடியம் சைஸ் கம்பெனியில், இல்லைனா எம்என்சியில் ஒர்க் பண்ணலாம். என்னோட சஜஷன் கோ அண்ட் ஒர்க் ஃபார் எ ஸ்டார்ட் அப். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் அப்பில் இருந்தீங்கன்னா நம்பர் 1 அந்த ஃபவுண்டர், அந்த ஆண்டர்பிரனர், அந்த பிஸ்னஸ் ஓனர் கூட க்ளோஸாக இருக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, அவர்கிட்ட டேரெக்டாக நீங்கள் கற்றுக்கலாம். லேர்னிங் ரொம்ப அதிகமாக இருக்கும், விசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அவங்க உங்களுக்கு யாருன்னு தெரியும், நீங்கள் அவங்களுக்கு யாருன்னு தெரியும். இதே எம்என்சியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாது, 10,000 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர்த்தில் நீங்கள் எப்படி தனியாக தெரிய முடியும் சொல்லுங்கள். ஸோ விசிபிலிட்டி அதிகமாக இருக்கும், அக்கௌண்டபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஸ்டார்ட் அப்பில். தென் அதுக்கப்புறம் இம்பாக்ட், நீங்கள் எதனா ஒரு வேலை பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக இம்பாக்ட் இருந்தது அப்படின்னா அந்த இம்பாக்ட்டும் அதிகமாக தெரியும் உங்களுக்கு. பாலிடிக்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்காது, ஏன்னா இருக்கிறதே கம்மி பேர் தான் அங்கே என்ன வந்து பாலிடிக்ஸ். அப்படி இருந்தது அப்படின்னா ஈஸியாக அதை கரெக்ட் பண்ணிடலாம். பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபவுண்டர் கிட்ட மேனேஜ்மெண்ட் கூட ஈஸியாக ரீச் இருக்குது. ஸோ என்ன நடக்குது, உங்களால் அந்த கம்பெனி வந்துட்டு எந்த டேரக்ஷனில் போகுது, எப்படி வளருது அப்படின்றத இன்ஃப்ளூயன்ஸ் கூட உங்களால் பண்ண முடியும். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கிளியராக இம்பாக்ட் பண்ண முடியும். ஸ்டார்ட் அப்பை சூஸ் பண்ணுங்கள். அதை நான் கான்ஷியஸாக எடுத்த முடிவில்லை, எனக்கு தெரியாமல் அது நடந்தது, பட் ஆனால் அது கரெக்டான முடிவு. நம்பர் 2, ஒன்ஸ் ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கும் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு கம்பெனிக்கும் சில கோல் இருக்கும். அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன, அவங்களுடைய கோல் என்ன, அவங்களுடைய சேலஞ்சஸ் என்னன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ண பாருங்க. நான் ஒர்க் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் ஃபார்மில் நான் ஒர்க் பண்ணேன், ஒரு வெட்டரி டாக்டர் அப்படின்றதுனால. அந்த பேர்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் இறந்துட்டு இருக்கு. ஏன் இறக்குது அப்படின்னு சொன்னது தெரியல. ஒரு பேர்டும் பார்த்தீங்கன்னா 25,000 50,000 அப்படின்ற ஒரு ரேட் இருக்க பேர்ட். அது இறக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லாஸ் ஃபார் த கம்பெனி. ஸோ அதுதான் உங்களுடைய மெயின் ப்ராப்ளமாக சொன்னாங்க. அந்த ப்ராப்ளம் நான் வந்துட்டு ஒரு 3 monthsல அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணேன். ப்ராப்ளமை சால்வ் பண்ணதுக்கப்புறம் என் மேல் ட்ரஸ்ட் வந்துருச்சு கம்பெனிக்கு. அதனால் எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி, நெக்ஸ்ட் லெவல் சேலரி ஹைக் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பி எ ப்ராப்ளம் சால்வர் ஃபார் யுவர் கம்பெனி. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போதும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும், வேறு வழியே கிடையாது. ஸோ ஒன்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெவலப் காம்பிடன்ஸ். காம்பிடன்ஸ்னால் என்ன, அந்த கோல், அந்த ப்ராப்ளம் கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா, அதை சால்வ் பண்ணுறதுக்காக சில காம்பிடென்சி உங்களுக்கு தேவைப்படும். காம்பிடென்சினா அதுக்கான ஸ்கில் செட்டை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், அதுக்கான குவாலிட்டிஸை டெவலப் பண்ணுங்கள், அதுக்கான ஆட்டிடியூட்ஸை டெவலப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனியில் வந்துட்டு சேல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மேபி உங்கள்கிட்ட சேல்ஸ் ஸ்கில் இருக்காது, அதை டெவலப் பண்ணுங்கள். இல்லை கம்பெனியில் வந்துட்டு கல்ச்சர் ப்ராப்ளம் இருக்குது, யாருமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் கல்ச்சரே கிடையாது அப்படின்னா அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள், அந்த நாலேஜை டெவலப் பண்ணுங்கள். இது பேர் தான் காம்பிடென்சி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. எங்கே ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறீங்க, உங்களுடைய ஆட்டிடியூட் குவாலிட்டிஸை டெவலப் பண்ணுறீங்க. அதை டெவலப் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணி அந்த ப்ராப்ளமையும் கோல்டையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ரிசல்ட்ஸ். ஸோ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் காம்பிடன்ஸ் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா யூ நீட் டு அப்ளை தட் ஸ்கில் அண்ட் ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ், டெலிவர் ரிசல்ட்ஸ் டெலிவர் பண்ணுறது என்ன அப்படின்னா எல்லா கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்ரி கம்பெனி வாண்ட்ஸ் டு மேக் மோர் மணி, எவ்ரி கம்பெனி வாண்ட்ஸ் டு சேவ் மோர் மணி, எவ்ரி கம்பெனி வாண்ட்ஸ் டு சேவ் மோர் டைம். இதுதான் ரிசல்ட்ஸ் நான் பேசுகிறது. நீங்கள் எந்த ரோலில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் சேல்ஸில் இருங்க, மார்க்கெட்டிங்கில் இருங்க, ஆப்ரேஷன்ஸில் இருங்க, எதில் வேணால் இருங்க, இந்த 3 தான் உங்களுடைய கோல். சேல்ஸ், மார்க்கெட்டிங், R&D, லீடர்ஷிப் ரோல், மேனேஜ்மெண்ட் ரோல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜாப் பார்த்தீங்கன்னா யூ நீட் டு மேக் மணி ஃபார் த கம்பெனி. மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஆப்ரேஷன்ஸ், HR, ஃபைனான்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யூ நீட் டு எய்தர் சேவ் டைம் ஆர் சேவ் மணி ஃபார் த கம்பெனி. இதுதான் ரிசல்ட்ஸ் நம்ம மீன் பண்ணுறது. அந்த ரிசல்ட்டை டெலிவர் பண்ணுங்கள். தென் ஒன்ஸ் ரிசல்ட்டை டெலிவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ காட் டு ஷோகேஸ் த ரிசல்ட்ஸ். நீங்கள் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு, உங்களுடைய பாஸ்க்கு, உங்களுடைய கொலீக்ஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஷோ த ரிசல்ட்ஸ். இதை நான் பண்ணேன், இந்த ப்ராசஸை பண்ணேன், இதான் ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. இதை வந்துட்டு எக்ஸாக்டாக நீங்கள் ஷோ பண்ணிங்கன்னா தே வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ட்ரூ வேல்யூ. ஒன்ஸ் உங்களோட வேல்யூ புரிய ஆரம்பிக்கணும். உங்களுக்கு வெறும் வேலை மட்டும் பண்ணால் பத்தாது, வெறும் ரிசல்ட்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணால் பத்தாது. அந்த ரிசல்ட்ஸை எக்ஸாக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டான பீப்புள்கிட்ட நீங்கள் சொல்லணும். எஸ்பெஷலி உங்களுடைய டீம், உங்களுடைய கொலீக்ஸ், டாப் மேனேஜ்மெண்ட், உங்களுடைய இமீடியட் பாஸ், எக்ஸாக்டாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அனதர் ஒரு கிரிட்டிக்கல் திங் இதில் என்ன அப்படின்னா யூ நீட் டு மேக் ஷூர் யூ ஆல்வேஸ் ஒர்க் வித் ஏ கிரேட் பாஸ். பிகாஸ் நீங்கள் எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணால் உழைக்கலாம், எவ்வளோ ப்ராப்ளம் வேணால் சால்வ் பண்ணலாம், எத்தனை கோல் வேணால் டெவலப் பண்ணலாம், நீங்கள் எது வேணால் பண்ணலாம். பட்
உங்களுடைய இமீடியட் பாஸ் ஒரு ரைட் பாஸாக இல்லை, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணல, ட்ரைன் பண்ணல, சப்போர்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் டாக்ஸிக் பாஸாக இருக்காருன்னா நீங்கள் போடுற எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ஆல்வேஸ் ஒர்க்கிங் வித் எ கிரேட் visionary leader, because உங்களுடைய பாஸ் will determine 50% of your career success. Do not underestimate it. So a quick recap. Number 1, choose to work for a startup. Number 2, அந்த ஸ்டார்ட்அப்பில் என்ன ப்ராப்ளம் என்ன கோல் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். Number 3, அந்த ப்ராப்ளமையும் கோல்லையும் சால்வ் பண்ணுறதுக்காக காம்பிடென்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கில்ஸும் அதனுடைய குவாலிட்டிஸ், அதை ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான குவாலிட்டிஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஸ்கில்ஸு இதெல்லாம் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்துட்டு அந்த ஸ்கில்ஸு அந்த குவாலிட்டிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட்ஸை டெலிவர் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரிசல்ட்ஸை டெலிவர் பண்ணதுக்கப்புறம் மேக் ஷூர் யூ ஷோகேஸ் த ரிசல்ட்ஸ். அதை நீங்கள் இன்டர்னலாகவும் ஷேர் பண்ணலாம், எக்ஸ்டர்னலாக ஆன்லைன்லையும் ஷேர் பண்ணலாம். ஷோகேஸ் த ரிசல்ட்ஸ். எக்ஸ்டர்னலாக ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிக்கும். இன்டர்னலாக ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூ மற்றவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஆல்வேஸ் ஒர்க் வித் அ கிரேட் visionary leader. Very very important. I hope you like this video. If you like this video, make sure to hit the like button and subscribe the channel. இதிலிருந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். Each and every one of your comments நான் பர்சனலாக ரீட் பண்ணுவேன், பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. And if you want to learn more, I have recorded another video where I will talk about, give me 10 minutes, I will show you how to change your next 10 years of your life. 10 நிமிஷம் எங்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா I will tell you how to change the next 10 years of your life அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். Very very powerful video. Go and check that video. I will see you inside the next video. Bye bye.